இன்றைக்கு மாலையில் ஒரு அற்புதமான நேரம் தேவன் உங்களை சந்திப்பார். உங்கள் தேவைகளின் காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். நம்ம ஆண்டவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவையார் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஆண்டவர் கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போறோம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் மனிதர்கள் சொந்தம் கொண்டாடுகிறது உண்டு. என் கார்னு சொல்றாங்க, என் வீடுன்னு சொல்றாங்க, நான் கட்டின மாளிகைன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தை விட இயேசுவை சொந்தமாய் கொண்ட பாக்கியம் மேலான பாக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாது. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் ஆராதிக்கலாமா? கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லை. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரம் நீட்டி தாங்கினி, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, என் பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ செய்தி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ செய்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை மிகவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே, கொண்டதென் பாக்கியமே, ஜீசஸ், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே,
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. இந்த மாலை வேளையில் இப்படி பிள்ளைகளோட பேசுங்க. உன் வாழ்க்கையில மனிதர்களால் செய்ய முடியாததை நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பொருளாதார விடுதலை குறித்து நாம் கடந்த மீட்டிங்ல பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 யோவானுக்கு நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். The third epistle of John, 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு மனிதன் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். He becomes a beloved of God. இந்த பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், பிளான் என்ன? நீங்க வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். இன்னைக்கு இந்த வசனத்துல 3 காரியம் இருக்கு. முதலாவது, ஆத்துமாவிலே வாழ்வது, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி. 2வது, நீ சுகமாய் இருப்பாய். இங்கிலீஷ்ல ஹெல்த்னு போட்டிருக்கு. பிசிக்கல் ஹெல்த், பிசிக்கல் ஹீலிங். 3வது, நீ எல்லாவற்றிலும் வாழ்வாய், இன்க்ளூடிங் ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி, பொருளாதார செழிப்பு. இந்த நாட்கள்ல லாஸ்ட் ஒரு 1 year, March, I think it was 22nd, right? Last year there was the lockdown. So today in fact is 365 days. ஒரு வருஷம் கரெக்டா இன்னைக்கு முடியுது. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அநேக பிஸ்னஸஸ் ஷட் டவுன் ஆயிருக்கு, அநேக வேலை இழந்தார்கள், அநேகருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டது, அநேகருக்கு பலவிதமான சேலஞ்சஸ், எவ்வளோ காரியங்கள், லே ஆஃப்ஸ். இப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், இப்போ திரும்ப சில சவால்களான காரியங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இவைகளின் மத்தியிலே தேவன் இன்றைக்கு நம்மோட பேச விரும்புகிறார். God wants to make you foolproof. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன இன்னைக்கு பேச விரும்புகிறார்னா, சில விஷயங்களை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுடைய செழிப்பை அது அசைக்கவே முடியாது, அது பாதிக்கவே முடியாது. Your prosperity doesn't depend upon where India stands in the happiness index. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னன்னா, ஒரு கம்பெனியே இருக்குது, உலகத்தில் எந்த நாட்டில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. 149 நாடுகள் லிஸ்ட்டில் முதல் இடம் ஃபின்லாண்டு, முதல் 9 இடம் ஐரோப்பா நாடுகள், அது 10வது இடத்துல ஒரு நியூசிலாந்து மாத்திரம் வந்திருக்கு. இந்தியா 149 இடத்துல 139 இடத்தை பிடித்து பெருமையில் நிற்குது. சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூழ்நிலைகள் எப்படி போனாலும் இன்னைக்கு சில காரியங்களை உங்களோட ஆவியானவர் பேச விரும்புகிறாரு. சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் சில காரியங்களை பிடிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் வார்த்தையிலிருந்து அவைகள் உங்களை பாதிக்கவே முடியாது. It will happen. அப்ப it all starts with spiritual prosperity. உன் ஆத்துமாவிலே நீ வாழ வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மனுஷனுக்கு ஆத்துமா இருக்கு. Spiritually we have to prosper. ஆத்துமாவை செழிப்பாக்குவது எது? இப்போ உடம்பை செழிப்பாக்குறது பார்த்தீங்கன்னா நல்ல உணவு. ஆத்துமாவை செழிப்பாக்குவது தேவனுடைய வார்த்தை. இந்த பொருளாதார விடுதலை, financial deliverance. What is to have a financial deliverance?
பாருங்க, பொருளாதார விடுதலை என்றால் என்ன, பொருளாதார விடுதலை இன்மை என்றால் என்னன்னு புரிந்து கொண்டால் பொருளாதார விடுதலை என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொருளாதார விடுதலை இன்மை என்றால் சொல்லுவாங்க, எப்படி வருது எப்படி போகுதுன்னே சரியல்ல. And that means there is a financial struggle. பொருளாதார நெருக்கடி இருக்கு. உழைக்கிறேன், ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலனை நான் பார்க்க முடியவில்லை. That is a financial struggle. ஒரு பொருளாதார நெருக்கடி. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் பொத்தலான பையில போடுற மாதிரி இருக்கு. அது ஒரு பொருளாதார நெருக்கடி. சம்பாதிக்கிறேன், ஆனால் மகிழ்ச்சி நிறைவு இல்லை. நான் சொல்றேன், இன்றைக்கு இரவு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பொருளாதார விடுதலை இன்மையிலிருந்து விடுதலைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். The first miracle Jesus did was not a healing. It was financial or a material miracle. இயேசு செய்த முதல் அற்புதம் ஒரு சுகத்தை குறித்த அவர் முதலாவது குருடனை திறக்கல, இல்லை குஷ்டரோகி சோமாக்கல, அதெல்லாம் அப்புறம் செய்கிறார். முதல் அற்புதம், அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் கானா ஊரில். இட்ஸ் a financial miracle. It's a material miracle. ஆண்டவர் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சில சொல்லுவாங்க, ஐயோ பணத்தை பற்றிலாம் பேசக்கூடாதுங்க, சர்ச்சில் பணத்தை பற்றிலாம் ஏன் பேசுறீங்க, சர்ச்சில் பேசாமல் இருங்க பேசுறது என்ன. ஆண்டவரே தாம் பேசின நிறைய ஓமை பணத்தை வச்சு தான் பேசினார், தாளந்துகளை வச்சு பேசினார். 3 மனிதர் வாழ்க்கையிலிருந்து பார்க்க போறோம், the financial deliverance. If you need to walk in financial deliverance, the first person we're going to see is the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதித்திருந்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருந்தார் சொல்றான் பாருங்க. 35ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் ஊழியக்காரன் சொல்றான், வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஒரு சீமானாக, Abraham was a very blessed man, very wealthy man. 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு, you are a mighty prince. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒவ்வொரு வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் சீமானாக இருந்தான், அவன் மகா பிரபுவாய் இருந்தான், சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Not just financial, in every part of his life Abraham was blessed. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Genesis 13 verse 2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் சீமானா இருந்தான். எவ்வளவு சீமானா, அவன் இருக்கிற பூமி 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. The land was not able to bear their blessing. நான் ஜெபிக்கிறேன், இந்த கடைசி காலங்களில் தேசத்தின் முக்கியமான ஸ்தானங்களுக்குள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை எழுப்பி கொண்டு வருவாராக. Such a blessed man. இந்த ஆபிரகாமுடைய ஆரம்பம் ஒரு சாதாரண ஆரம்பம். 75 வயசுல கர்த்தர் அவனை அழைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளே அவன் வந்தான். ஸ்டெப் பை ஸ்டெப் காட் brought him. முதலாவது
அவனை பொன்னும் வெள்ளியையும் கொடுத்தார். அதுக்கு பிறகு அவனை மகா பிரபுவாக்கினார். அவன் சீமானாய் மாறினான். அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். From where did Abraham get this blessing? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு? நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். உலகம் கொடுக்கிற செழிப்புக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற வித்தியாசம், தேவன் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் மணி அலோன். பணத்தை குறித்து மாத்திரம் இல்லை. ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம், ஒரு புது வாகனத்தை வாங்குகிறோம், ஒரு புது பொருளை வாங்குகிறோம். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். And that's the peace that God gives. Why did Abraham was so blessed? Why was Abraham so blessed? I'll give you why he was so blessed. Hebrews chapter 11. ஏன் ஆபிரகாம் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார்? இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார நாம கடந்து போகணும், நாமும் கடந்து போகணும். படிப்படியாய் அவன் உயர்த்தப்பட்டான், படிப்படியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க. Hear God and obey Him with all your heart. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட படிப்படியான ஆசீர்வாதங்கள், எக்ஸ்போனென்ஷியல் பிளெஸிங், படிப்படியான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வர விரும்புகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளார நான் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? ஆபிரகாமை ஆண்டவருடைய சொந்த ஊரில் இருந்து அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 12:1 வசனத்தில், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும், இனம்னா சமுதாயத்தையும், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு 7 ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். தேவன் பேசினார். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹியர் காட். தேவன் பேசுவதை நாம் கேட்பது ரொம்ப அவசியம். அதனால்தான் உலகத்தில் எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த புஸ்தகத்துக்கு பேர் தேவனுடைய வார்த்தை. No other religious book is called as the word of God except for the Bible. ஏனென்றால் இந்த வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். அதனால தான் இந்த ப்ரொஃபெட்டிக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஃபெட்டிக் அப்படின்னா தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய சத்தம் தான் தீர்க்க தரிசனம். And God speaks. And God speaks. I want to tell you, when God speaks, everything listens. தேவன் பேசும் பொழுது கொந்தளிக்கிற கடலாய் இருக்கட்டும், மலை போன்ற பிரச்சனையாய் இருக்கட்டும், மாறக்கூடாத மனிதனாய் இருக்கட்டும், தேவன் பேசும் பொழுது எல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பேசும்போது நாம் we have to obey his voice. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லியிருக்கலாம், நமக்கு ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னு ரொம்ப விரும்புகிறோம் இல்லைங்களா? ஆனால் ஆபிரகாம் செஞ்சதை நாமளும் செய்யணும். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? போக வேண்டிய இடம் என்னது என்றதே ஆண்டவர் சொல்லலை. நீ கிளம்புப்பான்னு சொல்கிறாரு, இவர் கிளம்புறார். சொந்த வீடு, சொந்த தேசம், சொந்த ஜனங்கள். நான் நினைக்கிறேன் இவர் போகும்போது இவரை யாருமே தடுக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆளே கிடையாது.
போகிறதுனா போ அனுப்பி வச்சுட்டாங்க. He was not a great man while he obeyed God. Before he obeyed God, but when he obeyed God, அவன் கீழ்ப்படிந்த போது, always develop a heart of obedience. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு இருதயம், தேவன் பேசும்போது நான் அதற்கு கீழ்ப்படிவேன். அது நமக்கு நிறைய நேரத்தில் விளங்காது. ஆண்டவர் பலம் கொண்டு திடமானதா இருனாலே நம்ம ரெடி ஆகிக்கணும்னு அர்த்தம். என்ன, கெட் ரெடி ஃபார் சம்திங். See, I already told you, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நம்ம கூட அப்படிலாம் பேசுறதுக்கு காரணம், அவர் நம்மை அதிர்ச்சி கொடுக்க விரும்புறதுக்கல்ல, நம்மை வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். கெட் ரெடி. Always the safest place to be is the place of obedience to the voice of God. நாம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும்னா, கர்த்தர் பேசுவதற்கு நாம் செவி கொடுத்து செயல்படும் போது அங்கே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாம் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அவர் போவார், ஒரு இடத்துல முதல்ல என்ன செய்வார்னா பலிபீடம் கட்டுவார். பிகாஸ் he wanted to keep the connection with God. தேவனோடு அந்த உறவை அவர் காத்துக்கொள்ள விரும்பினார். Whenever you listen to God's voice, you are blessed. ரெண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், ஈசாக்கு என்கிற மனிதன். This is so interesting. Focus on God's voice, you know. Genesis 26, ஆதியாகமம் 26 ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார்னா, this man was blessed so much. 26ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. வாசிப்போம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிலிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அவன் அதே மாதிரி செய்யறான் பாருங்க. பஞ்ச நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற வேலை. ஆடு மாடுக்கு புல்லு வேணும், புல்லுக்கு தண்ணி வேணும், தண்ணினா மழை வேணும், மழை இல்லைன்னா பஞ்சம், மழை இல்லைன்னா புல் வளராது, புல் வளர்னா ஆடு மாடு செத்து போயிடும், ஆடு மாடு செத்து போச்சுன்னா ஈசாக்கு சாப்பாடு கிடையாது. And that's how the equation goes. அப்படி தான் இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகக்கூடாது. ஏன்னா எகிப்தில் வற்றாத ஜீவ நதி நைல் ஓடுது, ஆனால் அது தேவ சித்தத்துக்கு வெளியில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு நீ போகக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றதை பார்த்தா நம்ம கேட்ட, ஆண்டவரே கொஞ்சம் இறங்கும், why not you give me some space to do what I want. ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புறத செஞ்சு உன்னுடைய பலத்தினால் வருகிற விளைவை பார்க்க விரும்புறியா, இல்லை நான் சொல்றத செஞ்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமையை பார்க்க விரும்புகிறாயா? Always let's take the risk of listening and obeying the voice of God than being in the safety and the comfort of our own ideas. ஈசாக்கு நல்லா கவனிங்க. ஈசாக்கு செய்த காரியம், அவன் பஞ்சத்திலையும் என்ன செய்யறான்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் அதே தேசத்தில் கானானில் குடியிருக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துலனா, நீ பஞ்ச காலத்துல வெளியில போகாத, என்னுடைய சித்தத்துல இரு, இந்த தேசத்துல இருன்னு சொல்லும்போது அந்த தேசத்துல அவன் விதைக்கிறான். இது எப்பயுமே நான் இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் அவனுடைய ப்ரொஃபஷனையே அப்கிரேட் பண்ணுகிறார்.
அவன் ப்ரொஃபஷன் ஆடு மாடு மேய்க்கிற வேலை. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நீ வளர்ற புல்லில் உன் ஆடு மாடை மேய்க்கிறது என்ன, உனக்கு புல்லையே வளர வைக்கிற ஞானத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல் இஸ் known for agricultural expertise and not for the cattle. ஆபிரகாம் வரைக்கும் ஆடு மாடு வைக்கிற வேலை தான். ஆனால் அவனுடைய மகன் ஈசாக்கை தேவன் ஒரு புதிய தொழிலுக்குள்ளார, ஒரு புதிய ரெவலேஷனுக்குள்ளார கர்த்தர் கொண்டு வந்தார். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஒரு புதிய வெளிப்பாட்டிற்குள் கொண்டு வருவாராக. Praise God. அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். சரி, இதில் இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்லணும். இப்போ அவன் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தண்ணீருக்காக அவனுடைய வேலைக்காரர்கள் தோண்டுகிறார்கள். 26ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தோண்டும் போது தண்ணீர் வருகிறது. தண்ணீரை வைத்து அந்த ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் வேணும் இல்லைங்களா? அப்போ அங்கே ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி வாக்குவாதம் பண்ணுறாங்களாம். அந்த இடத்துக்கு பேர் ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். 21ஆம் வசனத்தில் திரும்ப வேற இடத்துக்கு போய் பள்ளத்தை தோன்றான், தண்ணீர் வருது, அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சித்னான்னு பேருறான். பாருங்க, இவன் சும்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. எப்பயுமே நம்ம ஆண்டவர் நம்ம வழி நடத்தி நம் காரியங்களை செய்யும் பொழுது ஏன் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, பொறாமையின் ஆவிகள். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, கண்கள், பொறாமையின் ஆவிகள். நாங்கள்லாம் தோன்றோம், தண்ணி வர மாட்டேங்குது. இவன் தோண்டுனா தண்ணி வருது. இவங்க போனால் அந்த வேலை முடிஞ்சிருதே. இவங்க எடுக்கிற முயற்சி வாய்க்குதே. அப்போ அந்த இடத்துல அதுதான் எப்பயுமே பொறாமையை உண்டு பண்ணுது. தானியேலு கூட ஏன் ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனை, அவனை சிங்கக்கேபியில் போடுற அளவுக்கு பொறாமை. இவன் காரியம் ஜெயமாக இருக்கு, இவன் செஞ்சானா ஒர்க் ஆகுது. ஃபைனான்சியல் டெலிவரன்ஸ், பொருளாதார விடுதலை. ரெண்டாவது ஒரு காரியம், ஏசேக்கு அந்த இடத்துல அவன் தோன்றான், தண்ணி வருது, சண்டை போடுறாங்க. இவன் சண்டை போடல, சரிப்பா வச்சுக்கோ. அடுத்தது போய் தோன்றான், தண்ணி வருது, அங்கே வாக்குவாதம் பண்ணுறாங்க, அங்கேயும் போராடல. அடுத்த இடத்துக்கு போகிறான், தோன்றான், தண்ணி வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதம் ஒரு இடத்துல இல்லை, ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வதிக்கிறவர்ல தான் இருக்கு. அந்த இடத்துல அவங்க தோன்றாங்க, தண்ணி வருது. ஆனால் அற்புதம் என்னன்னா, திரும்பி பார்க்குறான், வர்றாங்களா எதிரிகள்னு, வரவில்லை. நான் that's a secret. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பொருளாதார விடுதலைக்குள்ள நடத்தணும்னா நாம் சோர்ந்து போகவே கூடாது. This is a prophecy to somebody. I hear the Spirit of God, பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியில் இப்போ சொல்கிறத நான் கேட்குறேன். இந்த இடத்துல இருக்கிற யாருக்கோ ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு தீர்க்க தரிசனம். என்னவென்றால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. நீ சோர்ந்து போகலைன்னா நான் வைத்திருக்கிற திட்டத்தை உன் வாழ்க்கையில் யாரும் தடுக்கவே முடியாது. அது நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. The one thing about Isaac மீனிங் என்னன்னா, சிரிப்பு, புன்னகை, ஸ்மைல்னு அர்த்தம். எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் ஈசாக்கு எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார். சரியா? எப்பயுமே சோர்ந்து போகவே மாட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போயிருச்சு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு அந்த நேரத்தில் வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் முடிவு கட்டி நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு முன்னாடி காலை எடுத்து வைக்கணும். ஏன்னா அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கிறது. Your greatest breakthroughs are just on the other side of your greatest disappointments. With God, you can never quit. You can never, you have no reason to quit. தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது
அவன் சோர்ந்து போகிறதற்கு அவனுக்கு காரணமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய தேவன் 11ஆம் மணி வேளை தேவனாக இருக்கிறார். கடைசியில் அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள் சோர்ந்து போனார்கள். ஈசாக்கோ தேவன் வைத்திருந்த திட்டத்தை சுதந்திரிச்சிட்டார். ரெகபோத் என்றால் கர்த்தர் விசாலத்தில் என்னை கொண்டு வந்து வைத்தார். அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகலைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் வல்லமை சோர்ந்து போவதை உங்கள் கண்களினால் நீங்கள் காண்பீர்கள். When you don't quit, the enemy will quit. And finally, யாக்கோபின் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஈசாக்கின் மகன் யாக்கோப். Oh, hallelujah. This man, Jacob, இவன் வாழ்க்கையில் என்னன்னா, இவனுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Genesis chapter 32. யாக்கோபு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு அடிமை மாதிரி அவனுடைய மாமன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு கர்த்தர் அவனை கொண்டு வர்றார். கொண்டு வரும் பொழுது அவனுடைய சகோதரன் ஏசா அவனுக்கு விரோதமாய் அவனை சந்திக்க வர்றான். 400 பேரோட வர்றான்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஏசா ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருந்தான், யாக்கோபை நான் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். அப்போ இரவு முழுசும் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் அவனோட வர்றாரு, அவன் போராடுறான் ஆண்டவரோட. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நல்லா கவனிங்க. யாக்கோபு 20 வருஷம் வேலை செஞ்சு, யாக்கோபிட்ட என்ன பிரச்சனைனா முயற்சி, பயங்கரமான முயற்சி. ஆனா பட்ட பாடுக்கு ஏற்ற பலன் இல்லை. ஏன்னா எல்லாம் இருக்கு. இப்ப ஏசா அவனுக்கு விரோதமா வர்றான். இவனுக்கு பயம், ஏசா நம்மள கொன்னுருவானோ அழிச்சிருவானோ. சொல்லுவாங்க, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முயற்சி பயங்கரமா இருக்கும், ஆனா அதுக்கேற்ற பலன் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கைக்கு வராது. Now remember, இதெல்லாம் சாதாரணமான கிடையாது. ஏன்னா யாக்கோபு வாழ்க்கை ஒரு விதமான சாபம் இருந்துச்சு. There was a curse upon the life of Jacob. இந்த curse என்னன்னா, அந்த யாக்கோபுன்ற பேரே, அவங்க அப்பா அம்மா கொடுத்த பேரே ஒரு அவனுக்கு சாபம். ஏமாத்துறவன். யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா? ட்வின்ஸ் பிறக்கிறா, முதல்ல ஏசா பிறக்கிறா, அடுத்த யாக்கோபு. ஏசாவுடைய குதிங்காலை பிடிச்சிட்டே வெளியில வந்தானா. இது என்னையா தப்பு இருக்கு இதுல? அதுக்குன்னு கால வாடுறவன் பேர் வைக்கிறாங்க, ஏமாத்துறவன். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறவங்க, ஃபியூச்சர்ல ப்ராப்பர்ட்டிக் பிளஸிங் சர்வீஸில் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறவங்க ஃபேன்சி நேம் வேணாம், நல்ல அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான பேரை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கர்ஸ் அவன் மேல, அவங்க அப்பா அம்மாவே அவனை வந்து யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு கூப்பிட்டு, ஸ்கூல்ல போனா ஏமாத்துறவன், விளையாடுறவங்க நீ ஏமாத்துறவன் தானடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் உள்ளத்துல காயம். And that became part of his system. அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு சாபம் அவனை நிழல போல தொடருது. அவனால முன்னாடி போக முடியல வாழ்க்கையில. முயற்சிகள் நிறைய இருக்கு, ஆனால் இழப்புகளும் நிறைய இருக்கு. அவன் ஒரு நாள் புரிஞ்சிட்டான், இந்த சாபம் என்னைக்கு என் வாழ்க்கையில ஒழியுதோ அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிறான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில நம்ம போராடி ஜெபிக்கணும், தேவனோட நேரம் செலவு பண்ணணும். பாருங்க, ஆண்டவர் அவங்க கூட வந்து போராடுறாரு. இவன் சொல்றான், நான் விட மாட்டேன்.
என்ன விட மாட்டேன், நீர் என்ன ஆசீர்வதிச்சால் ஒளிய விட மாட்டேன். அவன் என்ன வேணா சொல்லியிருக்கலாம்ல. அவன் கரெக்டா பயன்படுத்துற வார்த்தை என்ன? நீர் என்னை, ஏன் என் பேரு ஒரு சாபம், என் மேல ஒரு சாபம் இருக்கு. There's a curse, there's a dark curse and I want you to break me off that curse. அந்த சாபம் என்கிற சங்கிலியில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். It's true. Spiritual realm is true. ஆவிக்குரிய realm, மண்டலம் உண்மை. பாருங்க, இந்த குடும்பம் நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க ஆவிக்குரிய பிரச்சனைகள் அவங்கள அப்படியே ஒடுக்கிருச்சு, நெருக்கிருச்சு. நைட் தூங்குனா ஒரே கெட்ட கெட்ட கனவு, நைட் மேர்ஸ். அன்னைக்கு போன மாதத்துல ஆவியானவர் அப்படி சிந்தனையில யாரெல்லாம் இருக்கு ப்ராப்ளம் வர சொல்லும் போது அவங்க வந்தாங்க. அன்னைக்கு கர்த்தர் உடைச்சப்ப பாருங்க, உடைச்சார். அந்த கட்டு உடைச்ச உடனே வாழ்க்கை மாறுது பாருங்க. அதான் ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கும் விசிபிளுக்கும் இருக்கிற கனெக்ஷன். காணக்கூடாத உலகமும் காண்கிற உலகமும் தொடர்பு உள்ளது. நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இன்றைக்கு இரவு கர்த்தர் அப்படிப்பட்ட கட்டுகளை இப்போ உடைக்க போறாரு. உடைக்கப்பட்ட உடனே கர்த்தர் பேரை மாத்துறாருப்பா. உன்னை நீ சாபம் இல்லை, இனி யாக்கோபு கிடையாது, உன்னை நான் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா யுவர் a prince. என்ன ஆண்டவர் பேர் வைக்கிறார் பாருங்க அழகா. யுவர் a prince, யுவர் a princess, யுவர் a prince, யுவர் a princess. ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். சீமோன்னா நாணல், அப்படி இந்த பக்கம், இந்த இவங்க சொன்னா இந்த பக்கம், அவங்க சொன்னா டாக்டர் சொன்னா அந்த பக்கம், ஃப்ரெண்டு சொன்னா அந்த பக்கம், பிரச்சனை சொல்ற பக்கம். ஆண்டவர் நீ சீமோன் கிடையாது, நீ பேதுரு, நான் சொல்றேன் நீ கல்லு, உன்னை யாரும் அசைக்கவே முடியாது. ஆண்டவர் மாதிரி ஆசீர்வதிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அன்னையோட அவன் வாழ்க்கைய மாறுது. Praise God. யாக்கோபை ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். just a few minutes, ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாமை போல், ஆண்டவரே போகும் இடம் என்னன்னு தெரியாட்டினாலும் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஒபீடியன்ஸ் ஈசாக்கின் வாழ்க்கையை போல நான் இனி சோர்ந்து போகவே மாட்டேன். Maybe you are here tonight with a lot of pain in your heart, a lot of disappointment. உள்ளத்துல டிசப்பாயின்மெண்டோட வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், மரித்து 4 நாள் ஆகி கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. That doesn't make any difference for God. இயேசு வந்த பொழுது லாசரு வெளியே வான்னு கூப்பிட்டப்ப அவன் வெளியே வந்தான். ஆண்டவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ லேட் ஆச்சு, இதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. சோர்ந்து போக மாட்டேன்னு இன்னைக்கு முடிவெடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வந்து போராடுகிற சத்துருவை கர்த்தர் முறியடிப்பார். Your greatest victories are beginning tonight. I speak it over your life in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க மிகப்பெரிய வெற்றிகளை கர்த்தர் இன்றைக்கு இரவு உங்க வாழ்க்கையில அவர் துவக்கி வைக்கிறார், துவக்கி வைக்கிறார். கையை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், உமக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். ஈசாக்க போல நான் தொடர்ந்து முன்னேறுவேன், தொடர்ந்து முன்னேறுவேன். தொடர்ந்து நான் மாம்சத்தில் போராட போறதில்ல, நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க போறேன். தொடர்ந்து ஆண்டவரே நான் சந்தோஷத்தோட, பரவாயில்ல உபத்திரவனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா உமக்காய் நான் முன்னேறுவேன். கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவேன், கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவரோட பேசுவீங்களா? ஆண்டவரோட பேசுவீங்களா? Begin to speak to the Lord. Begin to speak to the Lord. Hallelujah. வாழ்க்கையில காரியங்களை போல சில காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? ஸ்டாக்னேஷன், ஸ்டாக்னேஷன். காரியங்கள் முன்னே செல்ல முடியாதபடிக்கு அப்படியே இறுகி போன ஒரு நிலை இருக்குதா? இயேசுவின் நாமத்தினால அந்த ஸ்டாக்னேஷனுடைய வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக கேளுங்க, எல்லா ஸ்டாக்னேஷனும் உடைக்கப்படுவதாக கேளுங்க. யாக்கோபுக்கு செய்தவர்
உங்களுக்கும் செய்வார். யாக்கோபுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். God never has any kind of partialities with people. எம் தேவன் ஒரு நாள் அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிறவர் அல்லவே அல்ல அல்ல. ஆபிரகாமுக்கு செய்தால் உங்களுக்கும் செய்வார். ஈசாக்குக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். யாக்கோபுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். எம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எம் தேவன் பொய் சொல்ல தெரியாதவர். எம் தேவன் கைவிட தெரியாதவர். எம் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீரே எனது மேன்மைன்னு சொல்லுங்க. நீரே எனது மேன்மை ஆண்டவரே. உங்க நாமத்தினால நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க நாமத்தினால நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. I am conquering in your name. உம்முடைய நாமத்தினால் நான் ஜெயிக்கிறேன். உம்முடைய நாமத்தினால் நான் மேற்கொள்ளுகிறேன். உம்முடைய நாமத்தினால நான் மேற்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே எனது மேன்மை. என் கொம்பை உயர்த்தும் தெய்வம் நீர்தான். நீரே எனது நித்திய கண்மலையா இருக்கிறீர். நீரே எனது மேன்மைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீரே எனது மேன்மையே, என் கொம்பை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கண்மலையே. சொல்லுங்க, நீரே எனது மேன்மை. நீரே எனது மேன்மையே, என் கொம்பை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கண்மலையே. நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? நீரே எனது மேன்மையே, என் கொம்பை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கண்மலையே. நீரே எனது மேன்மையே, என் கொம்பை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கண்மலையே. நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மை, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. வலது கையை உங்க உச்சம் தலை மேல வைத்து சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய மேன்மை ஆண்டவரே. நீரே என்னை மேன்மைப்படுத்துகிறவர். நீரே என்னை மேன்மைப்படுத்துகிறவர். நீரே என்னை மேன்மைப்படுத்துகிறவர். நீங்க சொல்ல 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 கர்த்தர் அந்த தடையெல்லாம் உடைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடைக்கிறாரு. அவருக்காக நீங்க எழும்ப முடியாம உங்களை தடை பண்ணுகிற அத்தனை சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சிறை இருப்புகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வலது கைய உங்க உச்சந்தலை மேல வச்சு சொல்லுங்க, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. கொம்ப காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறார்.